ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, என் நண்பர் கலைஞர் அப்படின்னாரு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி உன்கிட்ட நான் வரணுமா என்று பேசியவர் அப்படிலாம் பேசினவரு நண்பர் கலைஞருங்கிறார். ஸ்டாலினை பத்தி தம்பி, அன்பு தம்பி ஸ்டாலின்ங்கிறாரு. ஒரு பச்சாதாபம், முதிர்ச்சியின் காரணமா ஒரு பச்சாதாபம், ஒரு சுய பச்சாதாபம் வரும். அதெல்லாம் நான் அந்த வகையில எல்லாரையும் வாஞ்சியோட பாக்குறேன். திருமாவளவன அவ்வளவு கடுமையா அரசியல் விமர்சிச்சார். இன்னைக்கு ஒரு எப்படிலாம் மாறி அப்படி இதுதான் நிஜமான வார்த்தை. இந்த நிஜம் மனசுல இருந்து போகவே போகாது. கடைசி காலத்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். நான் பாக்குறேன் சார். சோ அத பொலிட்டிக்கலா பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ராமதாஸ் பேசுகிற எல்லா பேச்சுக்களையும் அரசியலோட ஒத்து பார்த்து பிராக்டிக்கலா யோசிக்கணும் நம்ம. சரி, திமுக போன ராமதாஸ் விரும்புறாரு, எப்படி போவார்? திமுக எங்க அந்த 25 இடம்னு வச்சு 25 எங்க இருக்கு? எல்லாருக்கிட்டையும் எடுக்கலான்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம். திமுக எவ்வளவு விட்டு கொடுக்கும்? மதிமுக ஏற்கனவே 6 போட்டிட்டு நாங்க 12 கொடுன்னு கேட்கறாங்க. மதவாதத்தை எதிர்ப்போன்னு ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு நீ கூட்டணி கட்சியில பூரா ஒன்னொன்னா கொடுக்கணுங்கன்னா அது எப்படி சரி வரும்? வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் வேல்முருகன் கூட போயிடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் கவனமா இருக்கிறார். சரிதானா? 1/2% அவருக்கு வாக்கு செய்திருக்காரு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வேல்முருகன் போயிடக்கூடாதுன்னு மெனக்கடுறாரு. அந்த பகுதியில அடர்த்தியா இல்ல சார், 1/2% சொல்லிட்டேனே, நீங்க அதோட என்ன அவருக்கு இருக்கு? அது நிரூபிச்சு 10% வாங்கி காட்டு. வாங்கின பிறகு நான் சொல்லுவேன், அதனுடைய தனி மனிதரா நான் சொல்லல. அந்த வேல்முருகன் கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த ஈஸ்வரன் கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, மெனக்கடுறாரு. நான் இல்லைன்னு சொல்லல. அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இப்ப தொகுதியெல்லாம் முதல்ல குறைக்காம கொடுக்கணும், கொடுத்ததை அப்படியே கொடுக்கணும். நாங்க வளர்ந்துருக்கிறோம்னு கேட்கிற போது அவங்க கூடுதல் இடங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற போது ராமதாஸ் மாதிரி குறைஞ்சபட்ச 25 இடங்கள் கொடுக்க வேண்டிய கட்சி எப்படி அவர் சேர்க்க முடியும்னு கேட்கிறேன்.